ஒவ்வொரு பெண்களுக்குமே இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் அவசியமான ஒன்றா இருக்குது. உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகமாக ட்ரீட்மெண்ட்டுக்காக பெண்கள் வராங்க மேம்? இரத்த சோகை, அனீமியா என்று சொல்லப்படுகிற இரத்த சோகை நோய்க்காக தான் என்கிட்ட பேஷண்ட் நிறைய பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பெண்கள் வராங்க. இந்த அனீமியா எல்லா வயதினர்கிட்டையும் காணப்படுது. முக்கியமாக வளரிளம் பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இந்த இரத்த சோகை நோயால் பாதிக்கப்படுறாங்க. வளரிளம் பெண்கள் அடலசன் கேர்ள்ஸை பொறுத்தவரையும் ஸ்கூல்ஸ்க்கு அதிகமாக சீக்கிரமாக கடகடன் கிளம்புறது மூலமாகவும் ப்ளஸ் அவங்களுக்கு அந்த சரிவிகித உணவை பற்றிய ஒரு புரிதல் இல்லாதனாலமா இரத்த சோகை நோயால் சீக்கிரமாகவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை பெற்றோர்களாகிய நாம் அவங்கள்ட்ட சரிவிகித உணர்வை பற்றிய விழிப்புணர்வை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் குழந்தைங்களோட பசியை தான் அடக்குமே தவிர அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனலை கிடைக்க விடாது. ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னா பாட்டில் ஐட்டம்ஸ் எல்லாமே, அதாவது கேக்கு, பிஸ்கெட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அதாவது பீஸா, பர்கர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறது மூலமாகவே நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை நம்ம அதிகமாக கொடுக்கணும்.